அதாவது இவனுங்க எப்படி தெரியுமா கேம் விளையாடுவானுங்க, நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த செய்கிறோம் இல்லை நெகட்டிவாக செய்கிறோம்னு வச்சுக்கோயேன், அதை எப்பயுமே இவனுங்க பேசி பேசி நம்மளை வந்து டைலூட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அதனால் நான்லாம் இவனுங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் இல்லை, ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக விக்ரம், திவ்யா, கனி, அதுக்கப்புறம் அரோரா, ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருக்காங்க. முகத்திரைகள் வந்து கிளிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திவ்யா கணேஷோடைய அப்பா வந்து வந்தார் இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்னால் ஒவ்வொருத்தரை பற்றி ரிவ்யூ, எல்லா ஃபேமிலியிலேருந்தும் வரக்கூடிய ஆட்கள் கிட்டே இவங்க ரிவ்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாப்புல, கொஞ்சம் நஞ்சு கலாயில் பயங்கரமாக வந்து கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க எசப்பாட்டு வந்து பாடிட்டு இருப்பாங்க. விக்ரம், அதுக்கப்புறம் சபரி, ஸோ இவங்க எல்லாருமே ஓகேவா. ஸோ இப்போ சுபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுட் வந்து வந்துச்சுன்னா, இது கதை நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோம், அந்த கியூசி டாஸ்க்கெல்லாம் வந்து நல்லா ப்ளே பண்ணதான் வந்து சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் பத்தலைன்னு சொல்கிறாங்களே, என்னதான் கதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்வதிக்கு எவ்வளோ வேணால் நெகட்டிவ் இருக்கட்டும், ஓகே, ஆஸ் எ கேமராக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு பிளேயர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நான் ஆஸ் எ ரிவ்யூவராக நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா. அவங்களுடைய கேரக்டரு, அவங்க பேசுகிற விதம், அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னமோ கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது, இல்லை ஒரு விஷயத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 1008 பண்ணட்டும். ஆஸ் அ கேமராக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனை தாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போ சுபிக்ஷா அவர்கள் வந்து அப்படி ஒரு கேள்வியை கேட்கும்போது அப்போ பார்வதியோட பதில்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, உன்னுடைய பாசிட்டிவ் என்ன, உன்னுடைய பாசிட்டிவ் என்னவோ, நீ என்ன அழகாக நல்லா விஷயத்தை வந்து பண்ணியிருக்கியோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியோ, அதை வச்சு மட்டும்தான் இவனுங்க வந்து கேமே வந்து விளையாடுவானுங்க. எப்பயுமே அதை தான் அவங்க வந்து பண்ணியிருப்பானுங்க. அதை வந்து சிரித்து சிரித்து பேச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கலாய்ச்சிட்டே வந்திருப்பாங்க. நீ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா அதை கலாய்ச்சிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து அது டைலூட் ஆகும். அது ஒரு பாசிட்டிவாக போய் சேர்றதோ இல்லை நெகட்டிவாக போய் சேர்றதோ கூட முழுமையாக வந்து போய் சேராது. அது வந்து டைலூட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ விக்ரமே எடுத்துக்கோயேன், ஆரம்பத்திலலாம் வந்து சொல்லுவான், இதை வச்சு தான் நீ கேம் விளையாடுற, இதை வச்சு தான் கேம் விளையாடுற அப்படின்னு வந்து சொல்லுவான். நான் சொல்லுவேன், ஆமாடா நான் இதை வச்சு தான் கேம் விளையாடுறேன், என்ன இப்போ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இவன் வந்து பேசி அப்புறம் அதை ஒரு காமெடி ஆக்கி வந்து பார்த்திங்கன்னா டைலூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இதை வச்சு தான் நீ பேசின அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்த ஆரம்பிச்சிருவானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தெருக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக விக்ரம் பற்றி, அரோரா பற்றி, திவ்யா கணேஷ் பற்றி, கனி அவர்களை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே சொல்கிறேன், சுபிக்ஷாவுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக வந்து இருக்குது, ஓகேவா. உண்மையாலுமே சொல்கிறேன், சுபிக்ஷா வந்து ஆரம்பத்துலேருந்து அதாவது பாருக்கிட்ட சேரணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல, ஆனால் பார்வதியோட கன்சர்னில் சில வார்த்தைகள், சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாட் ப்ராசஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க, வாங்கியிருந்தாங்க அப்படின்னா செமையாக வந்துருந்துருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கேமர், அவங்க நல்ல ஒரு ஸ்மார்ட் பிளேயரு சுபிக்ஷா. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தப்பான டைரக்ஷனில் போய் எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. அந்த எமோஷனல் பாண்டிங் அந்த ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ விக்ரம் கிட்ட அவங்க பழகினதுக்கான காரணம் வந்து இந்த எமோஷனல் பாண்டிங் தான், அண்ணா அப்படிங்கிற ஒரு எமோஷனல் பாண்டிங், ஓகேவா. ஆனால் அது தாண்டி கேம் வந்து நீ இப்படி விளையாடு, இதை இப்படி பண்ணு, இதை செய்ய, இதை பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் எதுவுமே வந்து பண்ணலை, ஓகேவா. ஏதாவது நல்லா பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்டதாக பண்ணால் நல்லதாக, சரி தப்பாக பண்ணன்னு சொல்லுவாப்புல, அவ்வளோதான் வந்து பண்ணுவார். ஆனால் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்வதிக்கிட்டேயோ இல்லை இன்னும் சில ஆட்கள்கிட்டயோ கேட்டிருந்தா கூட வந்து சுபிக்ஷாவுடைய கேம் பிளே இன்னும் கூட இம்ப்ரூவைஸ் வந்து ஆயிருக்கும். ஸோ நல்ல ஒரு பிளேயராக வளம் வந்திருப்பாங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக சுபிக்ஷாவை சொல்லணும். அவங்களே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்யணும். பாய் ஃப்ரம் நன்றி, வணக்கம்.